സബ്ജക്ട് കാദോഷ് എന്നാണ്. அப்ப நம்முடைய செய்தியின் தலைப்பு காதேஷ். ഹല്ലേലൂയ, ஹalleluya. ദൈവത്തിന്റെ ശബ്ദം, தேவ சத்தம் മരുഭൂമിയെ നടുക്കുന്നു. வனாந்தரத்தை அதிர பண்ணுகிறது. ദൈവം ശബ്ദം ഉയർത്തിയാൽ தேவம் சத்தத்தை துணித்த பண்ணினால் കോഴിപ്പോർ വിളയും കോടിയോരും നടുങ്ങും. கோழிப்பூர் விளையும் கோடியூரும் நடுநடுங்கிவிடும். ഈ ദേശത്തെ നടുക്കുന്ന ആരാധന ബഥേൽ സഭയിൽ നിന്ന് ഉയരണം. தேசத்தை நடுங்க வைக்கக்கூடிய ஆராதனை பெத்தேல் சபையில் இருந்து உயர வேண்டும். കോടിയൂരും കോഴിപ്പോർ വിള ജംഗ്ഷനിൽ നിൽക്കുന്നവർ നിങ്ങളുടെ ആരാധനയുടെ ശബ്ദം കേൾക്കണം. கோழிப்பூர் விளையிலும் கோடியூரிலும் நிற்கிறவர்கள், ஜங்ஷன்ல இருக்கிறவர்கள், உங்கள் சபையில் உண்டாகக்கூடிய ஆராதனை சத்தத்தை கேட்க வேண்டும். ഒരു സുനാമിയുടെ തിരമാല വരുന്നത് പോലെ ശബ്ദം ഉണ്ടാക്കും. ஆமென். ஒரு சுனாமியின் பெரும் அலை பாய்ந்து வருவது போல உள்ள சத்தம் கேட்க வேண்டும். ഹല്ലേലൂയ, ஹalleluya. പലരും കാദോഷ് കാദോഷ് എന്ന് പറഞ്ഞ് പാടുന്നുണ്ട്. அநேகர் காதோஷ் காதோஷ் காதேஷ் என்று சொல்லி பாடுவதுண்டு. എന്നാൽ അതിന്റെ അർത്ഥം ആർക്കും അറിയത്തില്ല. ஆனால் அதனுடைய அர்த்தம், பொருள் யாருக்கும் புரிவதில்லை. ഇംഗ്ലീഷിൽ ഒരു പാട്ടുണ്ട്. ஆமென். ஆங்கிலத்திலே ஒரு பாடல் இப்படி இருக்கிறது. കാദോഷ് കാദോഷ് காதோஷ் காதோஷ் காதோஷ். ഹല്ലേലൂയ, ஹalleluya. പലർക്കും അർത്ഥം അറിയത്തില്ല. பலருக்கு இந்த பாடலுடைய அர்த்தம் കഴിഞ്ഞ നാളുകളിൽ എനിക്ക് ഈ പാട്ട് ഭയങ്കര ഇഷ്ടമായിരുന്നു. கடந்த நாட்களில் இந்த பாடல் எனக்கு ரொம்ப பிடித்தது. ഞാൻ ഈ കാറിൽ കേട്ട് 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 പൊയ്ക്കൊണ്ടിരുന്നു. நான் கார்ல போகும்போதெல்லாம் இந்த பாடலை கேட்டுக்கொண்டே நான் போய் അപ്പൊ கொண்டிருப்பேன். എനിക്ക് മനസ്സിൽ ചിന്തിച്ചു, அப்ப நான் என்னுடைய மனதிலே இப்படி யோசித்தேன். ഈ പേരിൽ ഒരു മെസ്സേജ് പ്രിപ്പയർ ചെയ്യണം. ஆமென். இந்த பெயரை தேடி, ഈ പേരിൽ ഒരു മെസ്സേജ് പ്രിപ്പയർ ചെയ്യണം. இந்த பெயரிலே செய்தியை ஆயத்தப்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு வந்தது. അതിന്റെ അർത്ഥം ഞാൻ നോക്കിയപ്പോൾ அதனுடைய அர்த்தத்தை நான் பார்த்த வேளையில் ദൈവം വിശുദ്ധം ആക്കിയ സ്ഥലമാണ് കാദോഷ്. தேவன் பரிசுத்த பண்ணின இடத்துக்கு பேருதான் காதேஷ். അപ്പൊ ഈ കാദേശിനെ വിശുദ്ധമാക്കേണ്ടി ദൈവത്തിന് വന്നു. அப்போ இந்த காதேஷை பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்கிற ஒரு நிலை தேவனுக்கு நேரிட்டது. നിന്നെ ശുദ്ധമാക്കേണ്ടി വന്നു. அவன் உன்னை சுத்தமாக்க வந்தது. നിന്നെ உங்களை അശുദ്ധിയിൽ നിന്ന് அசுத்தத்தில் இருந்து വിശുദ്ധിയിലേക്ക് കൊണ്ടുവരുവാൻ பரிசுத்தத்துக்கு நேராய் கொண்டு வர ദൈവം പ്ലാൻ ചെയ്തു. தேவன் திட்டம் செய்தார். അടുത്തിരിക്കുന്നവരെ കൈ കൊടുത്തിട്ട് പറഞ്ഞേ, பக்கத்துல உள்ளவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, നീ ഒരു കാദോഷാണ്. நீங்கள் ஒரு காதேஷ். എന്നാൽ ஆனால் എനിക്കൊരു പഴയ സ്റ്റോറിയുണ്ട്. அமே எனக்கு ஒரு பழம் கதை இருக்கிறது. ഒരു ബാഡ് സ്റ്റോറിയുണ്ട്. ஒரு துக்கம் நிறைந்த செய்தி, ஒரு கதை இருக்கிறது. ദുഃഖമല്ല, ബാഡ് സ്റ്റോറി. அதாவது ஆமே ஸ்தோத்திரம், ஒரு கெட்ட கதை இருக்கிறது. ഹല്ലേലൂയ, ஹalleluya. എനിക്കൊരു ബാഡ് സ്റ്റോറിയുണ്ട്. ஒரு கெட்ட கதை இருக்கு. ഇസ്രായേല് പറയും, இஸ்ரவேல் சொல்லு, എനിക്കൊരു മോശകാലം ഉണ്ടായിരുന്നു. எனக்கு ஒரு மோசமான காலகட்டம் இருந்தது. അത് യാക്കോബ് എന്നായിരുന്നു. அது யாக்கோபு என்று இருந்தது. എപ്പോഴാണോ ഞാൻ ബഥേലിൽ വന്നത്, எப்போது நான் பெத்தேலில் வந்தேனோ, ഞാന് ബഥേലിൽ വരുന്നതിന് മുമ്പ്, நான் பெத்தேலில் வருவதற்கு முன்னதாக ഞാനൊരു ലൂസ് ആയിരുന്നു. நான் ஒரு லூஸாக இருந்தேன். പ്രൈസ് ദി ലോർഡ്. ஆமென். ബഥേലിൽ വന്നപ്പോ பெத்தேலில் வந்தபோது എന്റെ ലൂസ് മാറി, என்னுடைய லூஸ் மாறி ഞാൻ ഇസ്രായേലായി മാറി. நான் இஸ்ரவேலாய் மாற்றப்பட்டேன். ഇതിനകത്തിരിക്കുന്നവരുടെ പല പഴയ ചരിത്രങ്ങളും നോക്കിയാൽ ലൂസ്. இங்க வந்திருக்கிற நம்முடைய பழைய கதையை எடுத்து பார்த்தா நாம் அநேகரும் லூசாகத்தான் இருந்திருக்கிறோம். പ്രൈസ് ദി ലോർഡ്. ஆமென். യാക്കോബിനെ ദൈവം ഇസ്രായേലാക്കി മാറ്റി. யாக்கோபை தேவன் இஸ்ரவேலாக மாற்றினார். അബ്രാമിനെ ദൈവം അബ്രഹാമാക്കി മാറ്റി. ஆபிராமை தேவன் ஆபிரகாமாக மாற்றினார். അബ്രാമിന് ഒരു ബാഡ് സ്റ്റോറി ഉണ്ടായിരുന്നു. இந்த ஆபிரகாமுக்கு ஒரு கெட்ட கதை இருந்தது. വിഗ്രഹങ്ങളെ ഉണ്ടാക്കുക, விக்கிரகங்களை உண்டு பண்ணுவது, വിഗ്രഹത്തെ ആരാധിക്കുന്നതിനെ കാട്ടി തെറ്റാണ് അത് ഉണ്ടാക്കി വിൽക്കുന്നത്. விக்கிரகத்தை ஆராதிப்பதை காட்டிலும் அதிக தவறுதான் அதே விக்கிரகத்தை உண்டு பண்ணி அதை விற்பனை செய்வது. അവനായിരുന്നു അബ്രാം. அப்படிப்பட்ட ஒரு நபராகத்தான் ஆபிரகாம் இருந்தார். അവനെ മിനിസ്ട്രിക്ക് വേണ്ടി എടുത്തപ്പോൾ, அவனை ஊழியத்துக்காக தெரிந்து கொண்ட போது അബ്രഹാമാക്കി എടുത്തു. தேவன் அவனை ஆபிரகாம மாற்றி
எடுத்தார். ഹല്ലേലൂയ. ஹalleluya. സാറായിയെ ദൈവം സാറയാക്കി മാറ്റി. சாராயை தேவன் சாராளாய் மாற்றினார். ഹല്ലേലൂയ. ஹalleluya. അവൾക്കൊരു ബാഡ് സ്റ്റോറി ഉണ്ടായിരുന്നു. அவளுக்கு ஒரு கெட்ட கதை இருந்தது. സാറായിക്കുണ്ടായിരുന്ന ബാഡ് സ്റ്റോറി എന്താണ്? சாராளுக்கு இருந்த கெட்ட கதை என்ன? ആര് ദൂത് പറഞ്ഞാലും ചിരിക്കും. யாரு தீர்க்க தரிசன வார்த்தையை சொன்னாலும் சிரிப்பால். അക്സെപ്റ്റ് ചെയ്യത്തില്ല. ஏற்றுக்கொள்ள முடியாது. ആര് ദൂത് പറഞ്ഞാലും யாரு தீர்க்க தரிசனம் சொன்னாலும் പിന്നെ ഇത് ഒരുപാട് നടക്കും. ஐயோ இது எப்படி நடக்கும் பாரு. ഒരുപാട് ഞാൻ കേട്ടിട്ടുള്ളതാണ്. நான் எத்தனை கேட்டிருக்கிறேன். പക്ഷെ ദൈവം അവളുടെ പേര് മാറ്റിയപ്പോ, ஆனா தேவன் அவளுடைய பெயரை மாற்றின வேளையில் അവളുടെ മേൽ പ്രോമിസ് നിറവേറി. அவளுக்கு மேலே வாக்குத்தத்தங்கள் நிறைவேறின. ഐസക് എന്ന വാഗ്ദത്തം അവളുടെ മേൽ ജനിച്ചു. ஈசாக்கு என்ற வாக்குத்தத்தம் அவளில் பிறந்தது. എപ്പോഴാണോ നീ ദൂതിനെ അക്സെപ്റ്റ് ചെയ്യുന്നത്, எப்போது நீங்கள் தீர்க்க தரிசன வார்த்தையை அவ்வண்ணமாக ஏற்றுக்கொள்கிறீர்களோ, അപ്പോഴാണ് നീ കേട്ട ദൂത് നിന്നിൽ നിവർത്തിയാകുന്നത്. அப்போதுதான் நீங்கள் கேட்ட தீர்க்க தரிசன வார்த்தை உங்களில் நிறைவேறுகிறது. പ്രവാചകനെ കുറ്റം പറഞ്ഞാൽ ദൂത് നിറവേറത്തില്ല. தீர்க்க தரிசியை குறை சொன்னால் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசன வார்த்தைகள் உங்களில் நிறைவேறாது. എങ്ങനെ ദൂത് നിറവേറണം? எப்படி தீர்க்க தரிசனம் உங்களில் நிறைவேற முடியும்? നിനക്ക് ദൂത് പറഞ്ഞതിനു വേണ്ടി പ്രാർത്ഥിക്കണം. உங்களுக்காக தீர்க்க தரிசனம் சொன்னவர்களுக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். ദൂത് പറഞ്ഞവന് വേണ്ടി നിങ്ങൾ പ്രാർത്ഥിക്കും. தீர்க்க தரிசனத்தை உரைத்தவர்களுக்காக நீங்கள் ஜெபிக்கும் போது കേട്ട ദൂത് നിന്റെ ഓർമ്മയിൽ വരും. நீங்கள் கேட்ட தீர்க்க தரிசன வார்த்தைகள் உங்களுக்கு நினைப்பில் வரும். അപ്പോൾ അത് നിറവേറുവാനിടയായി മാറും. அப்போது சொல்லப்பட்ட வார்த்தைகள் உங்களில் நிறைவேறும். അപ്പൊ കാദേശിന് ഒരു അഴുക്ക നെയ്മ് ഉണ്ടായിരുന്നു. அப்போ காதேஷுக்கு ஒரு கெட்ட பெயர் இருந்தது. അത് വായിക്കാം. ഉൽപ്പത്തിയുടെ പുസ്തകം வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புத்தகம் 14-ാം അധ്യായം 14வது அதிகாரம் അതിന്റെ 6-7 വചനം വായിക്കാം. 6-7 வசனங்களை நாம் வாசிக்க கேட்கலாம். ജെനസിസ് ചാപ്റ്റർ കറക്റ്റ്. ഓക്കെ. സേയീർ മലയില് കാദേശ് എന്ന ഏൻ മിസ്പാത്ത്. என் மிஸ்பா. എല്ലാരും പറഞ്ഞേ. எல்லாரும் சொல்லுங்க. അപ്പൊ കാദേശിന്റെ പഴയ പേരെന്താണ്? அப்ப காதேஷுக்கு இருந்த பழைய பெயர் என்ன? ഏൻ മിസ്പാത്ത്. என் மிஸ்பாத். ഹല്ലേലൂയ. ஹalleluya. അപ്പൊ ഏൻ മിസ്പാത്താണ് அப்போ என் மிஸ்பாத் தான் കാദേശായി മാറിയത്. காதேஷ் என்ற பெயருக்கு மாற்றப்பட்டது. ഈ 14-ാം അധ്യായം ഫുള്ള് വായിക്കുമ്പോൾ 14வது அதிகாரம் முழுவதையும் நீங்கள் வாசித்து பார்த்தால் ഇതിനകത്ത് 9 രാജാക്കന്മാരെ നിങ്ങൾക്ക് കാണാൻ കഴിയും. இதற்குள்ளே இருக்கக்கூடிய 9 விதமான ராஜாக்களை உங்களால் கண்டுகொள்ள முடியும். എന്നാൽ ഈ 9 രാജാക്കന്മാര് ஆனா இந்த 9 ராஜாக்கள் ചേരി ചേരി മാറി നിന്ന് യുദ്ധം ചെയ്തു. அவர்கள் சேர்ந்து சேர்ந்து விலகி நின்று யுத்தம் செய்தார்கள். ഹല്ലേലൂയ. ஹalleluya. പ്രൈസ് ദി ലോർഡ്. ஆமென். മാറി മാറി യുദ്ധം ചെയ്യുകയാണ്. அவர்கள் ஒருவரை ஒருவோடு யுத்தத்தை செய்து கொண்டிருந்தார்கள். 2 ടീമായി മാറി. இந்த ராஜாக்கள் 9 ராஜாக்களும் 2 குழுவாக பிரிந்தார்கள். പ്രൈസ് ദി ലോർഡ്. ஆமென். ഇസ്രായേലും യുഎസ്എയും ഇറാനും ബാക്കി രാജ്യവും പോലെ. ஆமென். இஸ்ரவேல், யுஎஸ்ஏ, ஈரான் மீதமுள்ள தேசங்களைப் போலவே യുദ്ധം നടക്കാൻ തുടങ്ങി. யுத்தம் நடக்க ஆரம்பித்தது. ഒരു ടീമിലെ 5 രാജാക്കന്മാർ ചേർന്നു. ஆமென். ஒரு குழுவிலே 5 ராஜாக்கள் ஒன்று சேர்ந்தார்கள். ഒരു ടീമിലെ 4 രാജാക്കന്മാർ. ஆமென். இரண்டாவது குழுவிலே 4 ராஜாக்கள் சேர்ந்தார்கள். ഇവർ എപ്പോ യുദ്ധം ചെയ്താലും இவர்கள் எப்போ யுத்தத்தை செய்தாலும் ഈ 4 പേരുടെ പക്ഷത്താണ് ജയം. இந்த 4 பேர் கொண்ட குழுதான் வெற்றி பெற்றது. ന്യായമായിട്ട് പവർ 5 കൂട്ടർക്കാണ് ഇരിക്കേണ്ടത്. ஆமென். நியாயமாய் சொல்ல போனால் 5 நபர் சேர்ந்த குழுவுக்குத்தான் ஜெயம் கிடைக்க வேண்டும். പവർ കൂടുതലുള്ളത്. ஆமென். வல்லமை அதிகமாக இருக்கிறதுனால ഈ 5 പേരാണ് ജയിക്കേണ്ടത്. இந்த 5 பேர் ஆமென் 5 പേരാണ് ജയിക്കേണ്ടത്. அந்த 5 பேர் தான் பொதுவா ஜெயிச்சிருக்கணும். 4 പേരാണ് ജയിച്ചത്. ஆனால் 4 பேரை சேர்ந்த குழு தான் ஜெயித்தது. ഞാൻ ദൈവത്തോട് ഇത് എന്താ കാരണമെന്ന് ചോദിച്ചപ്പോ நான் தேவனிடத்தில் இது எதற்காக ஆண்டவரே என்று காரணத்தை கேட்டபோது ദൈവം എന്നോട് പറഞ്ഞു, தேவன் என்னோடு சொன்னார், ഞാൻ എപ്പോഴും நான் எப்போதும் ബലഹീനന്റെ കൂടെ നിൽക്കത്തുള്ളൂ. பலவீனோடு கூட தான் நிற்பேன். കരങ്ങളെ അടിച്ചു പറഞ്ഞാട്ട് கையை தட்டி சொல்லுங்க, ഇന്ന് പകലും നിനക്ക് ബലമില്ല എങ്കിൽ இந்த பகலிலே என்னில் பலன் இல்லை என்று நீங்கள் சொன்னால்
നിനക്ക് ബലമില്ല എങ്കിൽ உங்களுக்கு பலன் இல்லை என்றால் അഞ്ചാമനായി ദൈവം നിന്റെ കൂടെ ഇറങ്ങാൻ പോവാ. ஐந்தாவது நபராய் உங்கள் நடுவே தேவன் இறங்கி வர போகிறார். തീക്കകത്ത് കിടന്ന ശദ്രക് മേശക് അബേദ്നേഗോവിന് വേണ്ടിയിട്ട് தீ அமே அக்கினி சூளைக்குள்ளே இரு சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுக்காக നാലാമനായി ദൈവം ഇറങ്ങിയതുപോലെ நான்காவது நபராய் தேவன் இறங்கி வந்தது போலவே ഈ 4 ഗ്രൂപ്പിൽ അഞ്ചാമനായി ദൈവം ഇറങ്ങി വന്നു. இந்த 4 நபர் கொண்ட குழுவிலே ஐந்தாவது நபராக தேவனே இறங்கி வந்தார். ഇന്ന് പകല് இந்த பகலே ബലമില്ല എങ്കിൽ உங்களுக்கு பலன் இல்லை என்றால் അവിടെ ബലം തരുന്ന அங்கே பலத்தை கொடுக்கக்கூடிய ഒരു ദൈവമുണ്ട്. ஒரு தேவன் உண்டு. യഹോവ എന്റെ ജീവന്റെ ബലം. ஓ கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர். യഹോവ എന്റെ ജീവന്റെ ബലം. ஆமென். கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர். ആരെ പേടിക്കും? யாருக்கு அஞ்சுவேன்? ഞാൻ ആരെ പേടിക്കും? யாருக்கு பயப்படுவேன்? യഹോവ എന്റെ ജീവന്റെ ബലം. கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர். ഞാൻ ആരെ ഭയപ്പെടും? யாரை கண்டு பயப்படுவேன்? എന്തുവെന്ന് ചോദിച്ചാൽ ஆமென். என்னவென்று கேட்டால் ഏൻ മിസ്പാത്തിൽ വച്ച് என் மிஸ்பாத்தில் வைத்து 5 രാജാക്കന്മാരെ കൊന്നുകളഞ്ഞു. 5 ராஜாக்களையும் கொன்று போட்டார்கள். Praise the Lord. ஆமென். അവരുടെ രക്തം അവിടെ ഒഴുകി. அவருடைய ரத்தம் அங்கே சிந்தப்பட்டது. അന്ന് മുതൽ அன்று முதல் ഏൻ മിസ്പാത്ത് അശുദ്ധമായി മാറി. என் மிஸ்பாத் அசுத்தமாய் மாறிவிட்டது. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ഈ ഏൻ മിസ്പാത്തിനെയാണ് இந்த என் மிஸ்பாத்தை தான் മരണങ്ങൾ നടന്ന, மரணங்கள் நடந்த, നിലവിളികൾ നടന്ന, குரல் எழும்பின, പോരാട്ടങ്ങളുടെ സ്ഥലമായ போராட்டம் நிறைந்த இடமாய் இருக்கக்கூடிய ഏൻ മിസ്പാത്തിനെ என் மிஸ்பாத்தை ദൈവം ശുദ്ധീകരിച്ച് தேவன் சுத்திகரித்து കാദേശാക്കി മാറ്റി. காதேஷாக மாற்றினார். വിശ്വസിക്കുന്നവർ കരമടിച്ചു പറഞ്ഞാട്ടെ. கையை தட்டி விசுவாசிக்கிறவர்கள் சொல்லுங்கள். നിന്റെ സകല പിതാക്കന്മാരുടെ ശാപങ്ങളും, உங்க சகல பிதாக்களுடைய சாபங்களையும், നിന്റെ പിതാക്കന്മാർ വരുത്തിയ രക്തച്ചൊരിച്ചിലുകൾ, உங்கள் பிதாக்கன்மார் சிந்தினதான ரத்தம் சிந்துதல், നിന്റെ പിതാക്കന്മാരിൽ വന്ന ശാപങ്ങൾ, உங்களுடைய முற்பிதாக்கள் மூலமாக வந்த சாபங்கள், നിന്റെ പിതാക്കന്മാർ ചെയ്ത മന്ത്രവാദങ്ങൾ, உங்கள் முற்பிதாக்கள் செய்த மந்திரவாதங்கள், ആഭിചാര ശക്തികൾ பில்லி சூனிய வல்லமைகள் ഇന്ന് പകല് മാറിപ്പോവുകയാണ്. இந்த பகலில் உங்களை விட்டு விலகி போகிறது. യേശുവിൻ നാമത്തിൽ ஓ அபிஷேகத்தினால் பாரம் கையை தட்டி இயேசுவின் நாமத்தில் மாறுகிறது. எல்லா வியாதிகளும், எல்லா வியாதியின் கூறுகளும் மாறுகிறது. പാരമ്പര്യമായി വരുന്ന മുടി കൊഴിച്ചിലുകൾ, ஓ பாரம்பரியமான குடிப்பழக்கங்கள், മുടി കൊഴിച്ചിലുകൾ, பாரம்பரிய கையை தட்டி Jesus, hallelujah. പോരാ நல்ல உற்சாகமாய் கைகளை தட்டி ആരാധിച്ച നല്ല കൈ വീശി അടിച്ച് நல்ல கையை தட்டி வாய்களை திறந்து வேகமாய் கரங்களை தட்டி கர்த்தரை ஆராதிப்போம்.
പ്രവചിച്ചു തുടങ്ങ്, പ്രവചിച്ചു തുടങ്ങ്. ஆமென். നീ പഴയതല്ല, പുതുതായി മാറാൻ പോവാ. ஓ ஹalleluya. நீங்கள் படதை கண்ட சகலம் புதிதாய் மாற போகிறது. സകലത് പുതുതായി മാറാൻ പോവാ. இந்த பகலில் சகலமும் புதிதாய் மாற போகிறது. സകലത് പുതുതായി മാറാൻ പോവാ. சகலமும் புதிதாய் மாற போகிறது. ന്യൂ ബിഗിനിങ്, புதிய ஆரம்பம். yes hallelujah. ആ പഴയ സ്വഭാവം മാറട്ടെ. இந்த பழைய சுபாவங்கள் மாறட்டும். ആ ഷോർട്ട് ടെമ്പർ ക്യാരക്ടർ മാറട്ടെ. இந்த முற்கோபங்கள் மாறட்டும். ഹല്ലേലൂയ. ஹalleluya. സകലതും പുതുതായി മാറാൻ പോവാ. எல்லாம் புதிதாய் மாற போகிறது. ഹല്ലേലൂയ. ஹalleluya. ഈ ഏൻ മിഷ്പാത്തിനെയാണ് இந்த என் மிஸ்பாத்தை தான் ദൈവം കാദോഷാക്കി മാറ്റിയത്. தேவன் காதேஷ் என்று மாற்றினார். ഹല്ലേലൂയ. ஹalleluya. ആവർത്തന പുസ്തകം 2-ാം അധ്യായം 13-14 വചനം വായിച്ചേ. ஆமென். உபாகமம் 2:14 இருந்து நீங்க வாசிக்கலாம். 13. ஆமென். 13 வாசிக்கலாம். நீங்கள் எழுந்து சேரேத் ஆற்றை கடந்து போங்கள் என்று சொன்னார். அப்படியே சேரேத் ஆற்றை கடந்தோ. யுத்த மனிதரான அந்த சந்ததி எல்லாம் 14. கர்த்தர் தங்களுக்கு ஆணையிட்டபடியே பாளையத்தின் நடுவில் இருந்து மாண்டு போக நாம் காதேஷ் பர்னேயாவை விட்டு புறப்பட்டு முதற்கொண்டு ஆமென் சேரேத் ஆற்றை கடக்கு மட்டும் சென்ற காலம் 38 வருஷமாயிற்று. ഇവിടെ കാദേശ് ബർണ. ஆமென். പല പേരുകൾ ഇതിനുണ്ട്. ஆமென். എല്ലാ ദുഷ്പേരുകളെ ദൈവം മാറ്റാൻ പോവാ. ஆமென். எல்லா பழைய கெட்ட பெயர்களை தேவன் மாற்ற போகிறார். അടുത്തിരിക്കുന്നവരെ കൈ കൊടുത്തിട്ട് പറഞ്ഞേ. ஆமென். பக்கத்துல உள்ளவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க. നിന്റെ പേരിന്റെ കൂടെ ഇരുന്ന, உங்க பேரோடு கூட இருந்த എല്ലാ പേടും എല്ലാ മോശവും எல்லா கெட்ட காரியங்களையும் ദൈവം മാറ്റാൻ പോവാ. தேவன் மாற்ற போகிறார். പുറപ്പാട് 3:7 വായിച്ച്. പുറപ്പാട് 3:7. ஆமென். யாத்திராகமம் 3:7 வாசிங்க. Exodus chapter 3:7. ஆமென். யாத்திராகமம் அதிலே 3:7. அப்பொழுது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆளோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். കണ്ടോ? ஹalleluya. എന്റെ ജനം നിമിത്തമുള്ള കഷ്ടത ഞാൻ കണ്ടു. ஆமென். இந்த ஆளோட்டிகள் நிமித்தமாய் உண்டாகிற கஷ்டத்தை நான் பார்க்கவே അവരുടെ பார்த்தேன். നിലവിളി ഞാൻ കണ്ടു. ஆமெனுடைய கூக்குரலை நான் கேட்கவே கேட்டேன். അതുകൊണ്ട് அதனால ഞാൻ ഇപ്പോൾ ഇറങ്ങി വന്നിരിക്കുന്നു. ஆமென். இப்பொழுதே நான் இறங்கி கொண்டிருக்கிறேன். നിന്നെ ശുദ്ധീകരിക്കുവാൻ உன்னை சுத்திகரிக்கும்படி ദൈവം ഇറങ്ങി വന്നിരിക്കുകയാണ്. இந்த தேவன் இறங்கி வருகிறார். ഇത് കാദോഷാകുന്നതിന് ഒരർത്ഥമുണ്ട്. ஆமென். இது காதேஷாய் மாறுவதற்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது. ഏൻ മിഷ്പാത്ത് ചേർന്ന് കിടന്നത് என் மிஸ்பாத் சேர்ந்து இருந்தது. കനാനോട് ചേർന്നാണ്. கானான் தேசத்தோடு சேர்ந்து இருந்தது. ഏൻ മിഷ്പാത്ത് വഴിയാണ് കനാൻ ദേശത്തിൽ വരേണ്ടത്. என் மிஸ்பாத்தின் வழியாகத்தான் கானான் தேசத்துக்கு கடந்து போக முடியும். ആദ്യത്തെ രാത്രി ഞാൻ പ്രസംഗിച്ചതുപോലെ முதல் இரவு நான் பிரசங்கம் பண்ணினது போலவே പ്രോവർബ് 13:20. நீதிமொழிகள் 13:20 walk with the wise, you shall be wise. ஞானியோடு சஞ்சரிக்கிறவன் ஞானியாய் மாறுவான். നീ ആരെ കൂടെയാണോ കൂടുതൽ സമയം സ്പെൻഡ് ചെയ്യുന്നത്, ஆமென். நீங்கள் யாரோடு கூட ஒரு நேரத்தை அதிகமாய் செலவழிக்கிறீர்களோ നീയും അതേപോലെയായി മാറും. நீங்களும் அந்த நபரை போலவே மாறிவிடுவீர்கள். ശാപത്തിൽ ഏൻ മിഷ്പാത്ത് ഇരുന്നു சாபத்தில் என் மிஸ்பாத் இருந்தது என்றால் അശുദ്ധിയിൽ ഇരുന്നു എങ്കിലും அசுத்தத்தில் இருந்தது என்றால் ഇവന്റെ കൂട്ട് കനാനുമായിട്ടാണ്. இவன் இப்படிப்பட்ட அசுத்தத்தில் இருந்தாலும் இவனுடைய நட்பு கானான் தேசத்தோடு இருந்தது. അതുകൊണ്ടാണ് அதனாலதான் ഏൻ മിഷ്പാത്ത് കാദേശായി മാറിയത്. என் மிஸ்பாத் காதேஷ் என்று பெயர் மாற்றம் பெற்றது. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ഇപ്പോൾ കാദേശും കാനാനും ഒരുമിച്ച് നിൽക്കുകയാണ്. இப்போ காதேஷும் கானானும் ஒன்று சேர்ந்து இருக்கிறார்கள். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. എന്താണ് കനാൻ? கானான் என்றால் என்ன? കാദേശ് காதேஷ் കനാനോട് ചേർന്ന് നിന്നാൽ, கானானோடு இணைந்து நின்றால் നീ കനാന്യ നന്മകൾ അനുഭവിക്കും. நீங்கள் கானானிய நன்மைகளை அனுபவிப்பீர்கள். ആവർത്തന പുസ്തകം 8-ാം അധ്യായം உபாகமம் 8வது அதிகாரம் അതിന്റെ 7-ാമത്തെ വചനം. இதுல 7வது வசனம்.
അത് താഴോട്ട് വായിച്ചേ. ஆமென். கீழே உள்ள வசனத்தை வாசிக்க கேட்கலாம். നിന്റെ ദൈവമായ യഹോവ உடைய தேவனாகிய கர்த்தர் നല്ലൊരു ദേശത്തേക്കല്ലോ നിന്നെ കൊണ്ടുപോയത്. உன்னை நல்ல தேசத்திலே பிரவேசிக்க பண்ணுகிறார். അടുത്തിരിക്കുന്നവരെ കൈ കൊടുത്തിട്ട് പറഞ്ഞേ, பக்கத்துல உள்ளவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, ഞാൻ മിനിസ്റ്റർ ചെയ്യുന്ന ദേശം, நான் ஊழியம் செய்கிற தேசம் നല്ലത്. நல்ல தேசம். കോടിയൂര് கோடியூர் നല്ലത്. நல்ல தேசம். കോഴിപ്പോർവിള கோழிப்பூர் விலை നല്ലത്. நல்ல தேசம். എന്റെ ബേതേൽ സഭ என் பெத்தேல் சபை നല്ലത്. நல்ல சபை. എന്റെ വീട് என்னுடைய வீடு നല്ലത്. நல்ல வீடு. ദൈവം എനിക്ക് തന്ന ഭാര്യ தேவன் எனக்கு கொடுத்த மனைவி നല്ലത്. நல்லது. എന്റെ நல்ல ഹസ്ബൻഡ് கணவன் നല്ലത്. நல்லவர். മക്കള് எனக்கு பெற்ற மக்கள் നല്ലത്. பிள்ளைகள் நல்லவர்கள். ദൈവം തന്ന കാറ് தேவன் கொடுத்த கார் നല്ലത്. நல்ல கார். ദൈവം എനിക്ക് തന്ന ജോലി தேவன் எனக்கு கொடுத்த வேலை നല്ലത്. நல்ல வேலை. എന്റെ ബിസിനസ് என்னுடைய தொழில் நல்லது. வியாபாரம் நல்ல வியாபாரம். അല്ലാതെ എല്ലാത്തിനും നോക്കി കുറ്റം പറഞ്ഞോണ്ടിരിക്കുക. അഴുക്ക അഴുക്ക മോശ മോശ അയ്യേ, ട്രിവാൻഡ്രം ഭാഷയില് അയ്യം അയ്യം എന്ന് പറഞ്ഞോണ്ടിരിക്കുക. ஆமென். அதனால நீங்க எதை பார்த்தாலும் ஐயோ இது கெட்டது, இது அசிங்கம், திருவேண்டர பாஷையில சொன்னா ஐயோ ஐயோ ஐயோன்னு சொல்ற மாதிரி. ഹല്ലേലൂയ. அல்லேலூயா. എന്റെ ഭർത്താവ് കൊള്ളത്തില്ല. என் கணவன் சரியில்லை. ഹല്ലേലൂയ. அல்லேலூயா. ശരിയല്ലെന്നല്ല, എന്റെ ഭർത്താവ് കാണാൻ സൗന്ദര്യമില്ല. ஆமென். அதாவது என் கணவன் பார்க்க அழகே இல்ல, എന്റെ ഭാര്യ അഴകില്ല, என் மனைவி அழகா இல்ல, എന്റെ മക്കൾ അഴകില്ല, பிள்ளைகள் அழகா இல்ல. എന്നെ ഒന്നിനെ കുറ്റം പറയാതെ எதை குறித்தும் குறையாய் சொல்லாதீர்கள். എല്ലാരും പറഞ്ഞു ദൈവം എനിക്ക് തന്നത് നല്ലത്. எல்லாரும் சொல்லுங்க, தேவன் எனக்கு எது கொடுத்தாலும் அது எல்லாமே நல்லதா இருக்கு. ദൈവം നിന്നെ നല്ല ദേശത്തല്ലോ കൊണ്ടുവന്നത്. ஓ, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை நல்ல தேசத்திலே கொண்டு வந்தார். ദൈവം നിനക്ക് തന്നതെല്ലാം നല്ലതാണ്. தேவன் உங்களுக்கு தந்தது எல்லாமே நல்லதுதான். നന്മയല്ല ഒന്നും ചെയ്തിടാത്തവൻ, തിന്മയാകെ മായ്ക്കുന്നവൻ. ഹല്ലേലൂയ. നന്മയല്ല ഒന്നും ചെയ്തിടാത്തവൻ, തിന്മയാകെ മായ്ക്കുന്നവൻ, മരമെല്ലാം ക്ഷമിക്കുന്നവൻ, പുതുശീവനിൽ പകരുന്നവൻ. യേശു യേശു യേശുവായിരം വലിയവൻ. യേശു യേശു ഈശ്വരാവിനും യേശു യേശു യേശുവായിരം വലിയവൻ. യേശു യേശു ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. നീ കനാനോട് കൂടെ ഇരുന്നാൽ കനാന്റെ നന്മ കാണാം. ആ ഭാഗത്തിൽ വന്നേ മോനെ. ഡ്യൂട്രോണമി ചാപ്റ്റർ 8:7. ஆமென். உபாகமம் அதுல 8-7 வசனம். നല്ലൊരു ദേശത്തല്ലോ കൊണ്ട് ആ ദേശത്തിന്റെ പ്രത്യേകത എന്താണ്? അവിടെ താഴ്വരയിലും മലയിലും നിന്നും നീരൊഴുക്കുകളും ഉറവുകളും തടാകങ്ങളും ഉണ്ട്. அந்த தேசத்தினுடைய விசேஷத்தன்மை என்னவென்றால், அந்த தேசத்தில் பள்ளத்தாக்குகளும் மலைகளும் ஆறுகளும் ஊற்றுகளும் ஏரிகளும் இருந்தது. അതിന്റെ അർത്ഥം உடைய பொருள், 4 സൈഡിലും വെള്ളം. 4 பகுதிகளிலும் தண்ணீரால் சூழப்பட்டிருந்தது. അവിടെ എഴുതിയിരിക്കുന്നത് മുകളിൽ നിന്നും താഴെയിൽ നിന്നും വെള്ളം വരുന്നു. ஆமென். அங்க எழுதப்பட்டிருக்கிறது, மேலிருந்தும் கீழிருந்தும் தண்ணீர் ஊற்றப்பட்டது. ഇതായിരിക്കണം സഭ. இதுதான், இப்படித்தான் சபை இருக்க வேண்டும். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ബേതേൽ സഭ ഇങ്ങനെയാണ് ഇരിക്കേണ്ടത്. பெத்தேல் சபை இப்படிதான் இருக்க வேண்டும். നമ്മൾ കണ്ട വെള്ളം പരിശുദ്ധാത്മാവിനെ കാണിക്കുന്നു. நாம் பார்த்த அந்த தண்ணீர் பரிசுத்த ஆவியானவரை குறிப்பிடுகிறது. ഉൽപ്പത്തി പുസ്തകം 2-ാം അധ്യായം വായിക്കുമ്പോൾ ஆதியாகமத்தின் புத்தகம் 2வது அதிகாரத்தை வாசிக்கும்போது, ദൈവം ഏദേനിൽ ഒരു തോട്ടത്തെ ഉണ്ടാക്കി. தேவன் ஏதேனில் ஒரு தோட்டத்தை உண்டு பண்ணினார். അവിടെ 4 ശാഖകളായി നദിയെ ഉണ്ടാക്കി. அங்கே 4 விதமான
ആറുകളെ അവർ ഉണ്ടു പണിനാർ. അത് ഏദൻ തോട്ടം സഭയെ കാണിക്കുന്നു. ഏദൻ തോട്ടം സഭയെ കാണിക്കുന്നത്. കനാൻ സഭയെ കാണിക്കുന്നു. കാനാൻ സഭയെ കാണിക്കുന്നത്. യെഹെസ്കേൽ പ്രവചനം 47 അധ്യായത്തിൽ ഒരു സഭയെ കാണാൻ കഴിയും. ആമേൻ. യെശയ്ക്കേൽ தீர்க்கதரிசன புத்தகம் അതിലെ 47வது அதிகாரத்தில் ഒരു സഭയെ பார்க்கிறோம். അവിടെയും 4 ദിക്കിൽ നിന്നും വെള്ളം വരുന്നു. அந்த சபையில் ஆலயத்தின் 4 பகுதியில் இருந்து தண்ணீர் வருகிறது. ആ 4 സൈഡും വെള്ളത്താൽ നിറഞ്ഞാൽ அந்த 4 பகுதிகளும் திசைகளும் தண்ணீரால் நிரம்பின നിന്റെ സഭ ആത്മാക്കളെ കൊണ്ട് നിറയും. ஆமென். அப்படினா உங்க சபையும் 4 திசையிலும் ஆத்துமாக்களால் சூழப்படும். നിന്റെ സഭയ്ക്കകത്ത് ആത്മാക്കളാൽ നിറയും. உங்க சபை ஆத்துமாக்களை கொண்டு நிரப்பப்படும். ഫലം തരുന്ന വൃക്ഷങ്ങൾ സഭയ്ക്കകത്തുണ്ടാകും. கனிகளை கொடுக்கக்கூடிய ஆமென் மரங்கள் சபைக்குள்ளே இருக்கும். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. മീൻ പിടുത്തക്കാർ അവിടെ കാണും. மீன் பிடிக்கிறவர்கள் அங்கே இருப்பார்கள். മീൻ പിടിക്കുന്നവരെന്ന് പറഞ്ഞാൽ അസോസിയേറ്റ് പാസ്റ്റേഴ്സ് ലീഡേഴ്സിനെ കാണിക്കുന്നു. ஆமென். மீன் பிடிக்கிறவர்கள் என்று சொன்னால் அங்கே உதவி போதகர்களை குறித்து சொல்லப்படுகிறது. അടുത്തിരിക്കുന്നവരെ കൈ കൊടുത്തിട്ട് പറഞ്ഞേ, பக்கத்துல உள்ளவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, ദൈവം നിനക്ക് തരാൻ പോകുന്നത് தேவன் உங்களுக்கு கொடுக்க போவது ബേഥേൽ സഭയുടെ ദർശനം பெத்தேல் சபையின் தரிசனம் അക്കോറിയമല്ല, അക്കോറിയമല്ല. அது ஒரு மீன் தொட்டி அல்ல. എല്ലാരും പറഞ്ഞേ, எல்லாரும் சொல்லுங்க, നീ സഭയെ അക്കോറിയമായിട്ട് കാണരുത്. நீங்க சபையை ஒரு சின்ன மீன் தொட்டியாக பார்த்து விட வேண்டாம். നിന്റെ ദർശനം ഒരു അക്കോറിയമായി മാറരുത്. உங்க தரிசனம் ஒரு சின்ன மீன் தொட்டியாய் மாறிவிடக் கூடாது. അക്കോറിയത്തിന് ലിമിറ്റേഷൻ ഉണ്ട്. அந்த மீன் தொட்டிக்கு வரையறைகள் உண்டு. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. അതിനകത്ത് വിവിധ കളർ ഫിഷ് മാത്രമേ ഇടാൻ പറ്റത്തുള്ളൂ. இந்த சின்ன மீன் தொட்டிக்குள்ள சின்ன சின்ன ஹல்லேலூயா மீன்களை மட்டும்தான் போட முடியும். നിന്റെ ദർശനം അക്കോറിയമല്ല. உங்க தரிசனம் அது மீன் தொட்டி அல்ல. നിന്റെ ദർശനം ഓഷ്യൻ ആയിരിക്കണം. உங்க தரிசனம் ஓ பறந்து கிடக்கிற கடலா இருக்க வேண்டும். കരമടിച്ചു പറഞ്ഞാട്ടെ, கையை தட்டி சொல்லுங்க, അതിനകത്ത് ഡിഫറന്റ് സൈസുള്ള മീനുകൾ ഉണ്ട്. அந்த கடலுக்குள்ளே வித்தியாசமான அளவை உடைய மீன்கள் உண்டு. ബേഥേൽ ഒരു അക്വേറിയമല്ല. பெத்தேல் ஒரு மீன் தொட்டி அல்ல. ബേഥേൽ ഒരു ഓഷ്യനാണ്. பெத்தேல் ஒரு பறந்து நீண்டு கிடக்கிற பெருங்கடல். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. അതിനകത്ത് ഡിഫറന്റ് വ്യത്യാസമായ ഫിഷുകളുണ്ട്. அதற்குள்ளே வித்தியாசமான அளவுள்ள மீன்கள் உண்டு. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. വായിച്ചമനെ സെയിം വചനം വായിച്ചേ, ആവർത്തനം 8:7. ஆமென். அதே வசனத்தை வாசிக்கலாம். உபாகமம் 8வது அதிகாரம் 7வது வசனம். എന്റെ മേലോട്ട് എടുത്ത് അടുത്ത വചനം എടുത്ത് அடுத்த வசனம் போடுங்க. അവിടെ കോതമ്പും യവവും മുന്തിരിവള്ളിയും അത്തിവൃക്ഷവും മാതള നാരങ്ങയും ഉണ്ട്. அங்க கோதுமையும் வார்கோதுமையும் திராட்சை செடிகளும் அத்தி மரங்களும் மாத செடிகளும் அங்கே ஒலிவ மரங்களும் எண்ணெயும் தேனும் அங்க இருக்கு. ഇത് വലിയൊരു ഹാർവസ്റ്റിനെ കാണിക്കുന്നു. இது ஒரு பெரிய அறுவடையை காண்பிக்கிறது. ദൈവത്തിന്റെ ആത്മാവിനോട് പറയുന്നു, தேவனுடைய ஆவியானவர் சொல்லுகிறார், ഞാൻ സഭയോട് പറഞ്ഞ 7 വർഷത്തെ കാലയളവിൽ நான் சபையோடு சொன்னதான 7 வருஷ காலகட்டங்களை காண்பிக்கிறது. ഇവിടെ ഗോതമ്പുണ്ടാകും, இங்கே அந்த 7 வருடங்களில் கோதுமை உண்டாகும், യവം ഉണ്ടാകും, வார்கோதுமை உண்டாகும், മുന്തിരിവള്ളിയുടെ അനുഭവം ഉണ്ടാകും, ஆமென், திராட்சை செடியின் அனுபவம் உண்டாகும், അത്തിവൃക്ഷത്തിന്റെ അനുഭവം ഉണ്ടാകും, அத்தி மரத்தின் அனுபவம் உண்டாகும், മാതള നാരങ്ങയുടെ അനുഭവം ഉണ്ടാകും. மாதளம் செடியில் உள்ள அனுபவம் உண்டாகும். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. പ്രൈസ് ദി ലോർഡ്. ஆமென். നിന്റെ സഭ ഇതുപോലെ വളരും. உங்கள் சபை இதை போலவே வளரும். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. അവിടെ ആടുകളുണ്ട്, ആടുകൾ. அங்கே ஆடுகள் உண்டு. ആയിരക്കണക്കിന് ആടുകളുണ്ട്. ஆயிரக்கணக்கான ஆடுகள் அங்கே உண்டு. എത്ര കറന്നാലും எவ்வளவுதான் பால் கறந்தாலும் പാത്രം നിറഞ്ഞു കവിയും. அவர்கள் வைத்திருக்கிற பாத்திரங்கள் பாலினால் நிரம்பி வழியும். ആടുകളെ കറക്കും തോറും, ஆமென். ஹல்லேலூயா. ആടുകളെ കറക്കും തോറും ஆடுகளை பால் கறக்க അത് വീണ്ടും വർദ്ധിച്ചു കൊണ്ടിരിക്കും. ஆமென். அந்த ஆடு பால்களை கொடுத்து கொண்டே இருந்தது. അത് പ്രോസ്പെരിറ്റിയെ കാണിക്കുന്നു. அது ஒரு செழிப்பின் அனுபவத்தை காண்பிக்கிறது. സഭയിലെ ബിലീവേഴ്സ്, சபையில் உள்ள விசுவாசிகளே, നീയാണ് ആ പാല് കൊടുക്കുന്ന ആട്. நீங்கள் தான் பால் கொடுக்கக்கூடிய ஆடு. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. നിന്റെ സകല ഫൈനാൻഷ്യൽ ഏരിയയും
ഞാൻ അനുഗ്രഹിക്കുമെന്ന് പരിശുദ്ധാത്മാവ് ആലോചന അറിയിക്കുന്നു. உடைய அமீன் சகல எல்லா பொருளாதார பகுதியையும் நான் ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். ദൈവം നിനക്ക് തരുന്ന സകല നന്മകളെയും தேவன் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய எல்லா நன்மைகளிலும் ഞാൻ സഭയ്ക്ക് വേണ്ടി ചൊരുത്താൻ പോവുകയാണ്. நான் சபைக்காக கொடுக்க போகிறேன். ഹല്ലേലൂയ. ஹalleluya. ഈ ആടുകളുടെ മേല് இந்த ஆடுகளுக்கு மேலே ഈ പാല് കറന്നാലും തീരാത്തത് കൊണ്ട് இந்த ஆட்டினுடைய பாலை எவ்வளவுதான் கறந்தாலும் அது தீராமல் இருப்பதினாலே അതിന്റെ അകിട് വേദനിച്ചിട്ട് அதனுடையதான காம்பு வேதனைத்து അത് പാറകളിൽ കൊണ്ട് അടിക്കും. அது பாறைகளில் போய் அது அடிக்கும். തന്റെ അകിടിനെ പാറയിൽ അടിക്കും. தன்னுடையதானே அந்த காம்பை அது பாறைகளில் மோதும். അപ്പോൾ അതിൽ നിന്ന് പാലൊഴുകും. அப்ப அதிலிருந்து அந்த பாறை வழியாக பால் ஓடி வரும். ഇവിടെ ഡിഫറന്റ് ഫ്രൂട്ട്സ് ഉണ്ട്. அங்கே வித்தியாசமான பழங்கள் உண்டு. ഓറഞ്ച്, ആപ്പിള്, ദ്രാക്ഷപ്പഴം എല്ലാം ഉണ്ട്. ஆரஞ்சு, ஆப்பிள், திராட்சை பழம் இப்படி பலவிதமான பழங்கள் உண்டு. അതുകൊണ്ട് അവിടെ ഒത്തിരി തേനീച്ചകളുണ്ട്. அதனாலவே அங்கே அநேக தேன் பூச்சிகளும் உண்டு. ഈ തേനീച്ചകളെല്ലാം പാറയിൽ വലിയ കൂട് കൂട്ടി വയ്ക്കും. இந்த தேன் பூச்சிகள் பாறைகளிலே பெரிய பெரிய தேன் கூடுகளை கட்டி வைக்கும். ഈ പാല് ഒഴുകി വരുമ്പോൾ இந்த பால் வடிந்து வரும்போது ഈ തേൻ കൂടിനെ തകർത്തുകൊണ്ടാണ് ഒഴുകി വരുന്നത്. இந்த ஹல்லேலூயா தேன் கூட்டை எல்லாம் அழித்து மேலே பட்டுதான் அது வடிந்து வருகிறது. അടുത്തിരിക്കുന്നവരെ കൈ കൊടുത്തിട്ട് പറഞ്ഞേ, பக்கத்துல உள்ளவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, ദൈവം നിനക്ക് തരുന്ന പാല് தேவன் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பால் ഷുഗർ കലക്കിയ പാലല്ല. அது சுகர் சீனினால சர்க்கரையினால கலந்த பால் அல்ல. ஒரிஜினல் தேன் கலக்கிய பால். ஆமென். ஒரிஜினல் தேனினால் கலக்கப்பட்ட பால். അതുകൊണ്ടാ ദൈവം പറഞ്ഞത്. அதனாலதான் தேவன் சொன்னார், പാലും തേനും ഒഴുകുന്ന കാദോഷിൽ, പാലും തേനും ഒഴുകുന്ന കനാനിൽ ദൈവം നിന്നെ ആക്കി വച്ചിരിക്കുന്നു. பாலும் தேனும் ஓடுகிற காதேசையும் பாலும் தேனும் ஓடக்கூடிய கானானினாலும் தேவன் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ഏൽ മിഷ്പാത്തിൽ ഒരിക്കൽ ഒഴുകിയത് രക്തമായിരുന്നു എങ്കിൽ என் மிஸ்பாத்திலே ஒரு முறை ரத்தம் வழிந்தோடினது என்றால் ഇപ്പോൾ ഒഴുകുന്നത് இப்போ வழிந்தோடுவது പാലും തേനുമാണ്. பாலும் தேனும் தான். വിശ്വസിക്കുന്ന എത്ര പേർക്കുണ്ട്? விசுவாசிக்கிற எத்தனை பேர் இருக்கீங்க? 2026 பெத்தேல் സഭയിൽ പാലും തേനും ഒഴുകാൻ പോവുകയാണ്. பாலும் தேனும் ஓட போகிறது. 2026 നിന്റെ വീട്ടിനകത്ത് உங்க வீட்டுக்குள்ளே പാലും തേനും ഒഴുകുന്ന സീസൺ, பாலும் தேனும் ஓடக்கூடிய காலகட்டம் ദൈവം അയക്കാൻ പോകുന്നു. தேவன் அனுப்ப போகிறார். കണ്ണുകളടയ്ക്കാം, கண்களை மூடுவோம், എല്ലാവർക്കും പ്രാർത്ഥിക്കാം. எல்லாரும் ஜெபிப்போம்.